This is Venkat for venkavin.com. We like health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan. இதில் என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் கன்சல்டிங் மாதிரி தாங்க பண்ணுறேன். பிராண்ட் சாய்ஸ் ஒரு போட்டிங் எப்போ எது கொஞ்சம் எத்திக்கலாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னை யூஸ் பண்ணிப்பாங்க, மிஸ்யூஸும் பண்ணுவாங்க, ரேண்டமாக கால் பண்ணுவாங்க. எல்லா டைமும் நம்ம அந்த மாதிரி ரேண்டம் கால் அட்டன் பண்ண முடியாது, மன்னிச்சுக்கோங்க. அன்றைக்கி ஒரு பொண்ணு பாருங்க, அதனால தான் சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறத அறியாமையே நீங்கள் ஒத்துக்கோங்க. நானும் ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணும்போது எனக்கும் தெரியாது தான். ஏன்னா உங்களுக்கு அந்த எம்ப்ளாயி பெனிஃபிட்டாக கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஒரு 2 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திஸ் கேர்ள் இஸ் டெல்லிங் நைட் 9:30 மணிக்கு கால் வருது. ரேண்டமாக அடிச்சு விட வேண்டியதானே, யாரோ ஒருத்தன் ஆஃபீஸில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு சார் போல இருக்கு. தப்பு இல்லை, அவங்கள நான் தப்பு சொல்ல, நல்லவங்க தான். ஃப்ராக்சர் ஆகிருக்கு, என்னோட ஆஃபீஸில் இருக்க குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. கிடைக்குமா? 80-90% கிடைச்சிடும், உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, உங்கள் ஹெச்ஆர்ட்ட கேளுங்க அப்படின்னு. அந்த ஹெச்ஆர் சொல்லவே மாட்டிங்களா நீங்கள்? அது என்னன்னு தெரியல. இந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தான் நிறைய கால் வருது. பட் எனிவே இந்த வீடியோ ஹெச்ஆருக்கும் சேர்த்து தான் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச நல்லது செய்யலாம் நீங்கள். சி, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிங்க, எல்லா டிஸ்க்ளைமர் பார்த்துக்குங்க. அண்ணனுக்கு நேரம் இல்லை, கன்சல்டன்ட் பண்ணால் நல்லதுன்னு நினச்சா பண்ணுங்க. ஓகே, ஹாப்பி ஃபேமிலிங்க. ஒர்க்கிங் கார்பரேட் குரூப் ஹெல்த் கவர் இருக்குது கம்பெனியில், ரொம்ப நல்ல கம்பெனின்னு வச்சுக்கோங்க. 20 lakh கொடுக்குறாங்க, 5 lakh கொடுக்குறாங்க, அம்மா அப்பாவுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. வெல் அண்ட் குட், எடுத்துக்கோங்க. நீங்கள் 35, 33 வைஃப், சைல்டு 2 எடுத்துக்கோங்க. ஹாப்பி ஃபேமிலியாக தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு இந்த க்ரீன் வந்து லைஃப் ஜேர்னி நினச்சிக்கோங்க, சரிங்களா? ஒரு 6 மாதம் கழிச்சு இது வந்து ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஒரு மெடிக்கல் இஷ்யூன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஜேர்னியில் போயிட்டு இருக்கோம், இதுதான் நம்மளோட இப்போ லைஃப் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கார்பரேட்டர் ஒர்க் பண்ணுறோம், ஒரு அப்பெண்டிசைட்டிஸ், கிட்னி ஸ்டோனு, ஒரு ஏதோ ஒன்று, ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகுது, ஒரு ஃப்ராக்சர் ஆகுது, இதெல்லாம் மைனர் இஷ்யூ நடக்கிறதான லைஃப்பில். அதுக்கப்புறம் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், 99% கிடைச்சிடும். குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸோட பெனிஃபிட்டே அதுதான். எந்த ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் சொன்னாலும் சொல்லாட்டி அவன் பாட்டு கிளைம் ஒரு 80% கொடுத்துட்டு போவான், நல்ல கம்பெனியாக இருந்தால். உங்கள் ஆஃபீஸ் எந்த கம்பெனியில் கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க ஆரோ பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துருச்சு. ஒரு டயபெட்டிஸ் வந்தப்பறம் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க, ஒரு பிபி வந்தப்பறம் நினைக்கிறாங்க, ஒரு மைனர் சர்ஜரி வந்தப்பறம் நினைக்கிறாங்க. மதர் இன் லாக்கோ, ஃபாதர் இன் லாக்கோ, அம்மாக்கோ அப்பாக்கோ நம்ம 5 லட்சம் செலவு பண்ணிட்டோம், நம்மளையாவது ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க வராங்க. அப்போ கிடைச்சிரும், 99% கேசஸில் கிடைச்சிருது, சரிங்களா? 99% கேசஸில் உங்கள் கார்பரேட் கவருக்கு மேலே ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தப்பறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைச்சிருது. எகெயின் யூ வில் பி ஒன்லி பி அ ஹாப்பி ஃபேமிலி. இதில் பாருங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். திஸ் இஸ் வை ஐம் டெல்லிங். நீங்கள் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணாலும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. யார்ட்டையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் என்ன மாதிரி எல்லாரும் இந்த வேலை பண்ண முடியாது. இது என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறோம், அந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் கிடைக்குது. இந்த இஷ்யூ வந்து மேஜர் ஹெல்த் செட் பேக், ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டு, ஸ்ட்ரோக்கு, ஒரு இந்த மாதிரி 40-50 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மன்னிச்சுக்கோங்க, சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, இது வந்து பாவமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்படி ஆனால் எப்படி இருக்கும்? நம்ம மாடி வளர்ந்தவங்களுக்கு இப்படி ஆனால் பரவாயில்ல. குழந்தை 3 வயசு, 4 வயசு, 10 வயசு சில்ட்ரனுக்கு அதுதான் படிச்சு சொல்றது. கார்பரேட் குட் கவர் வச்சுக்கோங்க. யுவர் சில்ட்ரன் ஆர் கோயிங் டு லிவ் இன் திஸ் கண்ட்ரி ஃபார் another 70-80 years. இது வந்து அமெரிக்கா மாதிரி ஆயிருங்க இந்த நாடும். அதனால தயவு செய்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் ஒரு 10 lakh எடுத்து வைங்கன்னு சொல்கிறேன். நல்லா earn பண்ணா, இல்லாட்டி 5 lakh எடுத்து வைங்கன்னு சொல்கிறேன். செம்ம ஷூடு. திஸ் வில் சர்டன்லி ஹெல்ப். என்னன்னா, ஒரு ஹெல்த் செட் பேக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மைனர் ஹெல்த் இஷ்யூனா, மேஜர்னா கிடைக்க மாட்டேங்குதுங்க. பாவமாக இருக்குது. ஒரு சில நேரம் கன்சல்டிங்கே திருப்பி கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு சொன்ன. அன்றைக்கி ஒருத்தர் கால் பண்ணுறாருங்க, ஒரு கம்பெனி வந்திருக்கு, அந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் ஆமாம். ஐஏஎம்ல வந்து ஐஐடியில் படிச்சுட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருது, குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்மளாம் பைத்தியக்காரனுங்க, ஒன்றும் தெரியாதவன் நாங்கள்லாம். ஆரம்பிச்சுட்டு வெயிட்டிங் பீரியடே இல்லாமல் நான் உங்களுக்கு ஹெல்த் கவர் கொடுக்குறேன். ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். பொதுவாக அதுதான் நியாயமான வெயிட்டிங் பீரியட். 2 year வெயிட்டிங் பீரியட் எல்லா கம்பெனிலும் இருக்கும். இவங்க அதெல்லாம் கொடுக்குறேன்னா, இவர் அடுத்த வாரம் இவர் நைட் 9:30 மணிக்கு இவர் கால் பண்ணுறாரு. சார், ஒவ்வொரு நாள் இப்படி கால் வருங்க ரேண்டமா. இஸ் டெல்லிங், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க, அடுத்த வாரம் குழந்தைக்கு சர்ஜரி இருக்கு, இந்த கம்பெனியில் இந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட்லாம் இல்லாமல் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. வாங்கலாம். ஏங்க, அப்படியே நீங்கள் வாங்கினாலும் இந்த சிம்டம் இருக்குது, இந்த சர்ஜரி பண்ண போகிறேன்னு சொல்லி வாங்க, சொல்லாமல் வாங்கிறாதீங்க அப்படின்னு. ஏன்னா எல்லா கம்பெனி பற்றியும் பேக் சைட் ஸ்டோரி எனக்கு தெரியும். இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். நிறைய பேர் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் வில் டெல் மீ, குழந்தைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டேன், இப்போ அதை மறைச்சிட்டு ஆன்லைனில் வாங்கலாமான்னு கேட்பாங்க. நான் வெளியில் சொல்லவும் முடியாது என்ன சொல்கிறதுன்னு. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா விட்டுருங்க, உங்கள் யங் ஃபேமிலியை ஒரு டீசெண்டாக ஒரு 40-50,000 மேலே எக்ஸ்க்ளூசிவாக ஏர்ன் பண்ணிங்கன்னா, கார்பரேட் கவரையும் நம்பாமல் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் ஒன்றும் பட்ஜெட்டை தான் பார்க்க சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறேன் 1000 பேர் பார்க்குறானே, கொஞ்சம் 1000 பேர்லாம் ஜாஸ்தி பார்க்க மாட்டாங்க நம்ம வீடியோ. நமக்கெல்லாம் நேரமே கிடையாது. அந்த 1000ல் ஒரு பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பேசுறது யாருக்கு? நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, நமக்கு அந்த 5% டிஸ்கவுண்ட் நம்ம வாழவே முடியாது. அதான் சொல்கிறேன், என்கிட்ட நீங்கள் இப்போ கன்சல்டிங் பண்ணால் கரெக்டாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி விடுவேன்னு சொல்லாச்சு. இதுக்கு மேலே விளம்பரமாக பண்ண முடியும் போஸ்ட் அடிச்சு நான். பட் இந்த வீடியோலாம் ஐ டெல் இட் ஃப்ரம் மை ஹார்ட்டுங்க. அவர் நைட் 9:30 மணிக்கு சொல்கிறாரு, கால் பண்ணுறாரு. எதுக்கு ஒரு கிளையண்ட் ஒரு தேர்ட் பர்சனாக வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த நியூ ஏஜ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அது எப்படி அடுத்த வாரம் சர்ஜரி வச்சுட்டு இந்த வாரம் வாங்க முடியுமா? அப்போ இந்த மாதிரி படித்தவங்களையே மிஸ்கைட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்படி வருதுங்க. இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பரவாயில்ல, இன்னும் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய சொல்லணும். அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் அந்த பட்ஜெட்லாம். ஆனால் இந்த மாதம் ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு இது வந்துச்சுன்னா, போன மாதம் எடுத்திருந்தா இஷ்யூ ஆயிருக்கும். இந்த மாதத்துக்கு மேலே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பக்கமே வர முடியாது. அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால், அதனால தான் விமனையும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்கிறது. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா சில்ட்ரனுக்கு நான் என்ன பேக்கப் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு புரிய மாட்டேங்குது. ஹவு மச் டீப்லி ஐ லவ் கிரியேட்டிங் திஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு. எனிவே யூ பிகம் அ சேட் ஃபேமிலி பேசிக்கலி பிகாஸ் ஐ வில் டெல் யூ தே ஆர் நாட் இன் 30s or 40s. 2 பசங்க இன்டர்வியூ எடுக்கணும்னு வச்சிருக்கிறேன் நான். கொடுத்தாங்கன்னா 25, 27 தான் அவங்க 2 பேர் ஏஜ். அவங்க அம்மாவுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மைனர் ஹெல்த் செட் பேக் தான், மேஜர்னு கூட சொல்ல முடியாது. என்ன இப்போ வாசப்படி ஏறி இறங்குற மாதிரி ஒவ்வொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியாக நான் ரீச் அவுட் பண்ணி ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஹவு மச் தீஸ் கைஸ் இன் 26, 27 ஏஜ் ஆர் என்ன சொல்கிறது, டேக்கிங் எஃபர்ட்ஸ் டு டேக் ஹெல்த் கவர் ஃபார் தியர் பேரண்ட்ஸ். ஹெல்த் செட் பேக் வந்த அப்புறம் அவ்வளோ விரும்பி என்ன மல்டிபிள் கால் நான் 10 தடவை கால் அட்டன் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஐ என்கரேஜ் தம். ஏன்னா இந்த 2 இயர்ஸில் ஐ திங்க் ஒரு 4, 5 இந்த மாதிரி கல்யாணம் ஆத பொங்க பேசலாம். அது பசங்க தான் நிறைய அம்மா அப்பாக்காக கேர் பண்ணி பண்ணுறாங்க. ஐ டோன்ட் நோ, கேர்ள்ஸ் வில் நெவர் வாட்ச் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். சிங்கிள் டாட்டர் இருக்க ஃபேமிலிலாம் அம்மா அப்பா நீங்களாக தான் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் மென் அண்ட் நாட் தட் ஐ எம் டீக்ரேடிங் விமன். இதை தெரிஞ்சுக்கோங்க. மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்து லட்சமாக செலவாகுது. முன்னாடி கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. கிளியர் மைண்டாக பாருங்கள். ஃபைண்ட் அ ப்ராப்ளம் என்ன இருக்குது. சாரி, இந்த ஸ்லைடு இருக்குல்ல, கெட் சம் கிளாரிட்டி. ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியாமல் தான் இருக்கீங்க நீங்கள் கார்பரேட் ஹெல்த் கவர் மாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா. ஏன்னா உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற 100 பேருக்கு அந்த பிரச்சனை வராது, 4 பேருக்கு அந்த பிரச்சனை வரலாம். நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த 100 பேரில் அந்த 4 பேர்லையுமே வந்து 2 பேர் பார்த்தீங்கன்னா மைனர் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு கூட 33 கம்பெனியில் எங்கே கேட்டாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தப்பறம் அந்த வேலை பண்ண முடியாத சூழ்நிலை போகலாம். சில பேர் வேலை கன்டினியூ பண்ணலாம், ஆனால் வருத்தப்படுறாங்க, இந்த ப்ரொடெக்ஷனுக்கு இல்லாமல் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறதுன்ட்டு. அதனால் ரொம்ப ஓவராக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே சந்தேகப்பட்டிருக்க மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஏதோ ஒன்று கவர்னு ஒன்று வாங்கி வைக்கிறது வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ் வீடியோ இன் 3 minutes பட் ஐம் ஜஸ்ட் ட்ராகிங் பிகாஸ் நிறைய கால் வருங்க ரேண்டமாக. அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதே தெரியாது. ஒரு சில பேருக்குலாம் ப்ராடக்டே கிடைக்க முடியாத ஸ்டேட்டஸில் தான் பேசுகிறாங்க. அதனால் ஹெல்த்தி ஃபேமிலி பேசுனீங்கன்னா எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு நான் சர்வீஸ் மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருப்பாங்க. 5 நிமிஷம் பேசிட்டு நான் விட்டுருவேன், அதுக்கு மேலே பேச முடிய மாட்டேங்குது. எனிவே அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்கிறது, நான் இந்த ஃபீல்டே விட்டுட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் டூயிங் திஸ் அவேர்னஸ் திங். பிகாஸ் ஏதோ ஒரு நல்லது இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு 2 கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும், கன்சல்டிங் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆன்லைனில் போய் கூட நீங்கள் ஹெல்த்தி ஃபேமிலியில் வாங்கிக்கலாம். ஐ திங்க் ஐ டெல் தட் வித் ஹார்ட் அண்ட் சோல். வெங்கட் வெல்த்தில் வந்துட்டு நான் கொஞ்சம் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒரு கோர்ஸ் லைக் ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போய் பாருங்கள். ஒரு பையஸ் கைடு மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேரம் இருக்கும்போது பண்ணுவேன். எனக்கு நான் ஒரே ஆளாக எல்லாமே சமாளிக்க முடியல. கன்சல்டிங் பண்ணால் ஐ வில் பி ஹாப்பி. எவ்வளோ கன்சல்டிங் கேளுங்க, நெகோசியேட் பண்ணாதீங்க. என்னால் ஒரு நாளைக்கு 2 பேருக்கு மேலே பேச முடிய மாட்டேங்குதுங்க பே பண்ணாலுமே. அதனால தான் ஒரு லிமிட்டாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.